வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கருப்பாயிடும். அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சா கருப்பாகாமல் இருக்கும். மோரில் கூட போட்டு வைக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடுங்க. ஓவராக குக் பண்ணிடாதீங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஃபைனலாக இறக்கும்போது துருவன தேங்காய் போட்டு கிளறி இறக்கிடுங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.